ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிப்புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ சௌந்தர்ய லஹரியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். த்வதீயம் சௌந்தர்யம் துஹினகிரி கண்யே துலகித்தும் கவீந்திரா கல்பந்தே கதமபி விரிஞ்சி பிரபிருதயः யதா லோகௌத்சுக்யாதமரலலனா யாந்தி மனசா தபோபிர்துஷ்பிராபம் அபி கிரிஷசாயுஜ்ய பதவீம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ சௌந்தர்ய லஹரியின் 12வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஒரு ஸ்லோகத்தில் நம்ம ஆதிசங்கராச்சாரியார் அந்த அம்பாளின் அந்த அழகை பற்றி, ஒப்பற்ற அழகை பற்றி இந்த இடத்தில் ரொம்ப விரிவாக அழகாக நம்மளுக்கு கூறுகிறார். இப்படி சொல்லும்போது சங்கராச்சாரியார் கூறும் அந்த சொற்கள், அந்த அம்பாளின் அந்த ஒரு அழகானது வேறு யாருடைய அழகோடையும் ஒப்பிட முடியாத ஒப்பற்ற ஒரு அழகாக அது இருக்கு. அவ்வளவு ஏன், இந்திரனின் அந்த ஒரு சபையில், இந்திரலோகத்தில் இருக்கும் தேவேந்திரன் அவனின் சபையில் நடனம் ஆடுவதற்காக அப்சர ஸ்திரீகள் என்று வைத்திருப்பார். அந்த அப்சர ஸ்திரீகள் தான் முவ்வுலகிலும், அதாவது அந்த தேவலோகத்திலும் பூலோகத்திலும் நரகத்திலும், இந்த 3 லோகங்களிலும் அந்த பெண்கள் தான் அழகானவர்கள் என்று சொல்வாராம். ஆனால் அந்த பெண்களால் கூட அந்த அம்பாளின் அந்த ஒரு அழகில் ஒரு துளி கூட அவர்களிடம் இல்லை என்று சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியார். அதாவது முவ்வுலகாலும் அழகிகள் என்று போற்றப்படும் அந்த நாட்டிய பெண்கள், அந்த நடனமாடுகிறவர்கள், அவர்களுக்கு அந்த அம்பாளின் அந்த ஒரு அம்பாளுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் அந்த அம்பாளின் அழகில் ஒரு துளி கூட அவளிடம் இல்லை என்றால், அப்ப அந்த அம்பாளின் அழகு எப்படி இருக்கும் என்று நம்மை உணரச் செய்கிறார் நம்மளோட சங்கராச்சாரியார். அப்படி அந்த அம்பாளின் அழகு அப்படி இருந்தாலும் அந்த அழகானது அனைவர் கண்களுக்கும் புலப்படுவது இல்லை. சாதாரணமாக ஒரு பெண் உருவமாகவே காட்சி அளிக்கிறார் அம்பாள். ஆனால் ஒரு சாதாரண பெண் உருவம், பெண் சுரூபத்தை தாண்டி அந்த அம்பாளுக்கு ஒரு அழகிய சுரூபம் இருக்கு. அந்த அழகை உணர மட்டும்தான் முடியும், பார்க்க முடியாது என்று இருக்கும். அந்த ஒரு அழகை உணர்வதற்கு நாம் நேரடியாக அனைவராலும் அது முடிந்த ஒரு செயல் கிடையாது. இது அந்த நடன பெண்களுக்கும் தெரியும். அந்த முவ்வுலகிலும் அழகிகள் என்று யாரை போட்டுகிறோமோ அவளுக்கும் அது தெரியுமாம். ஏனென்றால் அந்த அம்பாளின் அந்த அழகை உணர வேண்டும் என்றால் சிவபெருமானுடன் ஒன்று இருக்க வேண்டும். அந்த நாமும் சிவபெருமானும் ஒன்றுதான், சிவமும் நாமும் ஒன்றே, அந்த சிவம் நானே சிவம் என்கிற அந்த தத்துவத்தை உணர வேண்டும். ஏனென்றால் நேரடியாக அந்த அம்பாளின் அழகை நம்மளால் பார்க்க முடியும். அந்த அழகில் ஒரு சின்ன 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 பகுதியை அனுபவிக்க முடியும். ஆனால் முழுமையான அழகை அனுபவிக்கணும், அதை உணர வேண்டும் என்றால் அதற்கு சிவபெருமானின் உதவி இருந்தால் மட்டுமே சாத்தியமாக இருக்கும். ஏனென்றால் சதாசர்வ காலமும் அந்த சதாசிவன் மட்டுமே அந்த அம்பாளின் அந்த ஒரு அழகை ரசித்துக் கொண்டிருக்கிறார், அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் அந்த அம்பாளின் கேள்வனாக இருக்கும் சிவபெருமானை நம்ம பூஜித்தால், அவரை வழிபட்டோம் என்றால், அவரை யாச்சித்தால் அந்த அம்பாளின் அழகை பார்க்கக்கூடிய அந்த கருணையை அவர் நமக்கு அளிப்பார். அதற்கு சிவனுடன் ஒன்று இருக்க வேண்டும். சிவனுடன் அந்த ஒரு நாமும் சிவனும் வெவ்வேறு என்கிற அந்த பாவத்தை விட்டுட்டு நாமும் சிவமும் ஒன்றே என்ற அந்த ஒரு தத்துவத்தை, அந்த ஒரு நினைப்பு, அந்த ஒரு சிந்தனை மனதில் இருந்தால் மட்டுமே அந்த அம்பாளின் அழகை ரசிக்க முடியும், அனுபவிக்க முடியும். இது யாராலையுமே சாத்தியமாக முடியாத காரணத்தினால் அந்த அம்பாளின் வெளித்தோற்றத்தை மட்டுமே, அந்த பெண் உருவத்தை மட்டுமே பார்க்க முடியாதே தவிர அதற்கு மேலான அழகை யாராலும் அனுபவிக்க முடியவில்லை, யாராலும் உணர முடியவில்லை என்று சொல்றார் சங்கராச்சாரியார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு சாதுவானவர் இந்த ஒரு புது கிராமத்துக்கு வந்த உடனேயே அவருக்கு புரிஞ்செடுத்து, இந்த கிராமம் நம்ம பார்த்த கிராமங்களைப் போல கிடையாது, ஒரு புதுமையான கிராமம் என்று. ஏனென்றால் அந்த ஒரு கிராமமானது முழுமையாக கடவுள் நம்பிக்கையே இல்லாத நபர்களால் நிறைந்த ஒரு கிராமமாக இருக்கு. அப்படி கடவுள் நம்பிக்கை இல்லாத நபர்களால் நிறைந்திருக்கிற அந்த கிராமத்துக்குள்ள அவர் காலடி எடுத்து வைக்கிறார். வச்சுட்டு அந்த ஒரு இடத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் அமர்ந்துட்டு அந்த பகவானை பற்றி சொல்லலாம் என்று உட்கார்றார் அந்த இடத்தில்.
இந்த சாது இப்படி வந்து உட்கார்ந்த அடுத்த நொடியே அந்த கிராமத்தில் இருந்த சில இளைஞர்கள் அவள் வந்துட்டு யார் இது புதிதாக இருக்கிறார், சாதுவு போல ஞானியை போல இருக்கிறார், நம்ம கிராமத்திலோ கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும், இப்படி கடவுளை நம்புகிறவர் கடவுள் பக்தராக இருக்கும் இவர் நம் கிராமத்துக்குள்ளே எப்படி வந்திருப்பார், சரி இவரை கொஞ்சம் சீந்தி பார்ப்போம் என்று இந்த நபர்கள் இந்த இளைஞர்கள் போறா அந்த சாதுவிடம். இந்த கதை மேலும் எப்படி நகருது, இந்த இளைஞர்கள் அந்த சாதுவை என்னெல்லாம் செய்தா, எப்படியெல்லாம் பேசினா, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.